ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம ரோஸ் செடிக்கு எந்த விதமான இயற்கை உரம் கொடுக்குறோன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது வாழைப்பழத்தோல். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வெயிலில் உலர்த்தி வச்சுக்கணும். நல்லா காஞ்ச உடனே அதை கலெக்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதோட உங்கள் வீட்டில் முட்டை ஓடு இருந்தாலும் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயத்தோல், வெள்ளைப்பூடுத்தோல் இதையும் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாழைப்பழத்தோல்லையும் முட்டை ஓடு, வெள்ளைப்பூண்டு தோல், வெங்காயத்தோலில் செடிக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கிறதுனால செடிகள் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். பசுமையாகவும் இலைகள் வளரும், துளிர் விடும். இந்த மாதிரி அரைச்சி வச்சதை ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா நிறைய துளிர்கள் வளரும். இதை தான் நான் என்னுடைய செடிகளுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வரேன். வேறு எந்த ஒரு செயற்கை உரமும் கொடுக்கறது கிடையாது. இயற்கையிலே நமக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சே நம்ம செடிகள் வளர்த்துட்டு வந்தோம்னா இது இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுற திருப்தி கிடைக்கும். செடிகளுக்கும் எந்த பாதிப்பும் வராது. உரங்கள் கொடுத்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு நல்லா தண்ணியும் ஊற்றி விட்றணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற உரம் வேறு வரைக்கும் போகும். செடி நல்லா பச்சை பசேன்னு வளரும். துளிர்கள் நிறையா வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்திருக்குன்னு. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் பேர் சாண்டிஸ் ஐடியாஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.